ஜெய் சாயிராம், ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாய் அன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். உன்னை இன்று நான் பார்க்கும் பொழுது எனக்கு மிகவும் சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்கிறது. நீ என் மீது வைத்துள்ள அன்பையும் பக்தியையும் பார்க்கும் பொழுது மிகவும் பிரமிப்பாகவே உள்ளது. இது நாள் வரை எவ்வளவோ சோதனைகளை நீ கடந்து வந்திருக்கிறாய், எவ்வளவோ போராட்டங்களையும் நீ தாண்டியும் வந்திருக்கிறாய். உன் சோதனையான காலத்தில், போராட்டமான காலத்திலும் என்னால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை சாயிநாதரே என்று என்னிடம் வந்து கலங்கிய நீ இப்பொழுது மன தைரியத்தோடும் நம்பிக்கையோடும் அனைத்திற்கும் என் அப்பா இருக்கிறார், இனி எனக்கென்ன கவலை என்ற பக்குவப்பட்ட மனதிற்கு வந்து விட்டாய். உன்னை பார்க்கும் பொழுது எனக்கு மிகவும் ஆச்சரியமாகவும் உள்ளது. நீ அப்படி கலங்கி என்னிடம் வந்து கதறிய நீ அல்லவா இப்படி மாறியிருக்கிறாய்? நீயா இப்படி மாறியிருக்கிறாய் என்று நானே ஆச்சரியப்படும் அளவிற்கு உன் மாற்றங்கள் இருக்கிறது. எது நடந்தாலும் அப்பா இருக்கிறார் என்ற நம்பிக்கை உன் மனதில் வந்துவிட்டதல்லவா? இனி உனக்கு எல்லாமே வசந்த காலம்தான். நீ பட்ட வேதனைக்கெல்லாம் ஒரு முடிவு வந்துவிட்டது. அந்த முடிவு உன்னை நெருங்கியும் விட்டது. நீ விரும்பும் அந்த நல்ல செய்தியோடு, மனமகிழ்ச்சியான செய்தியோடு உன் தந்தையாகிய இந்த சாயி உன் இல்லம் தேடி இதோ வந்துவிட்டேன். உன்னுடைய வாயிற்கதவை திறந்து வை. இனி உன் வாழ்வில் சந்தோஷமாகவே இருப்பாய். கிடைக்குமா சாயிநாதரே என்று கேட்காதே. கிடைக்கும் என நம்பு. நடப்பதை மட்டுமே உன் சாயப்பா கூறுவேன், வாக்களிப்பேன் என்று உனக்கு தெரியாதா? நீங்கள் கூறுவது நடக்குமா சாயிநாதரே என்று கேட்காதே. நடக்கும் என நம்பு. இதுவெல்லாம் முடியுமா சாயி என்று கேட்காதே. முடியும் என நம்பு. என் நாவிலிருந்து தேவையில்லாத வார்த்தைகள் எழுமா? அது உனக்கு தெரியாதா? நீ தலைகீழாக நின்று அழுதாலும் புலம்பினாலும் உன் தலையில் எழுதினது உனக்கு நடந்தே தீரும். நீ எதை செய்தாலும் அதை மாற்றவும் முடியாது, நிறுத்தவும் முடியாது. சாயிதான் சர்வதம், சாயிதான் சத்தியம், சாயிதான் எல்லாமுமே என்று எப்பொழுது நீ என்னை தேடி வந்தாயோ அப்பொழுதே உன் தலையெழுத்தை நான் மாற்றி எழுதிவிட்டேன் பிள்ளையே. உன்னை சுற்றி இருப்பவர்கள் யார் எது சொன்னாலும் அதை காதில் வாங்கிக் கொள்ளாதே. இனி உன் வாழ்வில் அனைத்துமே மகிழ்ச்சிதான். செல்லும் பாதை மிக சரியாக இருந்தால் வேகமாக அல்ல மெதுவாக ஓடினாலும் வெற்றி உனக்குத்தான். எனவே நீ செல்லும் பாதையை மிக சரியாக தேர்ந்தெடுத்து அந்த பாதையில் உன் பயணத்தை மேற்கொண்டு இரு. உனக்கான வெற்றி உனக்குத்தான். வெற்றி என்பது என்னவென்றால் உன்னை விட திறமைசாலிகளுக்கு நீ கைத்தட்டுவது அல்ல, அவனையும் உனக்காக கைத்தட்ட வைப்பதே நீ அடையும் வெற்றி. உன்னிடம் இருக்கும் 5 விரல்களுமே எப்பொழுதுமே ஒரே மாதிரி இருக்காது, வெவ்வேறு விதமாகத்தான் இருக்கும். அதே போலத்தான் உன் வாழ்க்கையும். நேற்று இருப்பது போல் இன்று இருப்பதில்லை, இன்று இருப்பது போல் நாளை இருக்காது. இதுதான் நிஜம். ஒவ்வொரு நாளும் வித்தியாசமாகத்தான் செல்லும். அதற்கெல்லாம் கவலைப்பட்டு கொண்டு உன் மனதை நீயே குழப்பிக்கொள்ளாதே. நேற்று நான் நிம்மதியாக இருந்தேன், இன்று ஏன் என் வாழ்க்கையில் சோதனை வந்திருக்கிறது என்று கேட்காதே. வாழ்க்கை அப்படித்தான், அவ்வளவுதான் குழந்தை வாழ்க்கை. உன் மனதை பற்றி நான் நன்கு அறிவேன். சந்தோஷமாக செல்வ செழிப்போடு வாழ வேண்டும் என்பது கூட உன் ஆசையில்லை. மற்றவர்கள் முன் தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் என்பதுதான் உன் ஆசை. அந்த விருப்பத்தை நான் நிறைவேற்றித் தருகிறேன் குழந்தையே. எதற்குமே பயப்படாதே. நீ மற்றவர்கள் முன் உன்னை ஏளனமாக பார்த்தவர்கள் முன்னால் தலை நிமிர்ந்து கம்பீரமாக வாழும் நேரம் நெருங்கி வந்துவிட்டது. இதோ அந்த நல்ல நேரம் உன்னை நெருங்கிவிட்டது. நீ செல்வ செழிப்போடு
கம்பீரமாக ராஜபோக வாழ்க்கையை வாழத்தான் போகிறாய். இது உன் சாயப்பா உனக்காகவே கொடுக்கும் சத்திய பிரமாணம். உன்னுடைய அனைத்து பிரச்சனையும் மறைந்து போகிறது. இனி உன் வாழ்வில் நீ நினைப்பதற்கு மேலாகவே நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். நீ பிறந்தது வெற்றி மேல் வெற்றி பெறுவதற்கே, தோல்வியுற அல்ல. இதை மனதில் நன்றாக பதிய வைத்துக்கொள். அப்படியே உன்னை தோல்வி வந்து அணைத்தாலும் அந்த தோல்வியும் ஒரு தற்காலிக தடையே என்று நினைத்து கொண்டு உனது தன்னம்பிக்கையை அந்த தடைகளை தகர்த்து எறிந்துவிடு. வெற்றி மேல் வெற்றி பெறுவாய் உன் வாழ்வில். எது நடந்தாலும், எது போனாலும், எது வந்தாலும் என்ன செய்ய போகிறோம் என்று எப்பொழுதுமே யோசிக்காதே. என்ன செய்ய வேண்டும் என்று யோசி. வெற்றி உன் கையில்தான் எப்பொழுதுமே இருக்கும். உன் வாழ்க்கை மாறும் நேரம் வந்துவிட்டது. இத்தனை நாட்களாக நீ எதற்காக காத்திருந்தாயோ அது உன்னிடம் சேரும் நாளும் வந்துவிட்டது. நான் அந்த நேரத்தை உனக்கு ஒதுக்கிவிட்டேன். உன்னுடைய தூய பக்தியால் நீ நினைப்பது நிச்சயமாக நிறைவேறும். இது உன் சாயப்பா உனக்காக கொடுக்கும் ஆறுதல் வார்த்தை அல்ல. இதுதான் சத்திய வாக்கு. இதுதான் தெய்வ வாக்கு. இதுதான் சத்திய பிரமாணம். இப்படி எது வேணாலும் நீ வைத்துக்கொள். ஆனால் நடப்பது நடந்துதான் தீரும். நான் உனக்கு நல்ல நேரத்தை எழுதிவிட்டேன். திட்டத்தை தீட்டியும் விட்டேன். இனி உன் வாழ்வில் எல்லாமே என் திட்டப்படிதான் நடக்கும். இதுவரை முடிந்ததையெல்லாம் மறந்துவிடு. இனி உன் வாழ்வில் வரப்போகும் அத்தனை நிகழ்வுகளையும் சந்தோஷமாக எதிர்கொள்ள ஆயத்தமாக நான் உனக்கு இருக்கிறேன். உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியான பாதையில் கொண்டு செல்ல நான் இருக்கிறேன். கவலைப்படாதே, தைரியமாக இரு. காத்திருப்பது வலியை தந்தாலும் அந்த காத்திருப்புக்கான முடிவு சகல சௌபாக்கியத்தையும் அள்ளி கொண்டு வந்து சேர்க்கும். எனவே காத்திரு, பொறுமையாக காத்திரு. இதுவரை பொறுமையாக காத்திருந்த உனக்கு தக்க பதிலோடு, சிறந்த பரிசோடு இதோ உன் அப்பா வந்து விட்டேனே. நீ உன் வாழ்க்கையில் நீ உனக்கு பெற்ற அவமானங்கள், நீ கடந்த அவமானங்களை எல்லாம் எப்பொழுது சேகரித்து வைத்துக் கொள்கிறாயோ அப்பொழுதே வெற்றி உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. உன்னை யாருக்கும் தெரிவதில்லை. உன்னை யாரும் மதிப்பதில்லை. உன்னை யாருமே கொண்டாடுவதில்லை. இது எல்லாமே நீ வெற்றி பெறும் வரைதான். வெற்றி பெற்றுப்பார். உன்னை அனைவருக்குமே தெரிய வரும். அனைவரும் உன்னை மதிப்பார்கள். அனைவரும் உன்னை கொண்டாடுவார்கள். நான் இருக்கிறேன் குழந்தையே. உன்னை வெற்றியடைய வைக்கவே நான் இருக்கிறேன். அதற்காக வேலை செய்து கொண்டிறேன். உன் அனைவரும் முன்னிலையும் உன்னை கோபுரத்தில் உட்கார வைக்கும் வேலையை தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன். 1000 பேரிடம் நீ உதவி கேட்டாலும் கூட உனக்கு உதவப் போவது உன் சாயப்பா நானே என்பதை தீர்க்கமாக முடிவு செய்து கொள். உன்னிடத்தில் நான் எல்லாம் எடுத்துக்கொள்வேன். அதன் பிறகு 100 மடங்கு பலனை தருவேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். கட்டாயமாக நீ விரும்பிய வாழ்க்கையை உனக்கான குறித்த நேரத்தில் நான் கொடுப்பேன். அது என்னுடைய கையில்தான் இருக்கிறது. இனி நடக்கப் போவதை பார்த்து வியக்கத்தான் போகிறாய். உன்னை யாராவது நிராகரிக்கிறார்கள் என்றால் உடனே மனம் நொந்து போய் கலங்கி நிற்காதே. உன்னை நிராகரிக்கிறார்கள் என்றால் அதைவிட பொக்கிஷமானவர்கள் உனக்கு கிடைக்கப் போகிறார்கள் என்பதை தீர்க்கமாக நம்பு. நான் உன்னை எப்பொழுதும் கைவிட்டு விடவே மாட்டேன். உன் சாயப்பா உனக்காகவே இருந்து கொண்டிருக்கிறேன் என்பதை மட்டும் எந்த நொடியும் மறந்து விடாதே. மறந்தும் கூட மறுத்து விடாதே. இன்று நீ சிரித்துக்கொண்டே இருக்க பிறரை சிந்தித்தும் இகழ்ந்தும் பேசிக்கொண்டிருக்கலாம். ஆனால் அதுவே உன்மீது திரும்ப வரும் என்பதை நினைவில் வைத்துக்கொள். மறந்தும் கூட மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும்படி ஒரு செயலை கூட செய்து விடாதே. சிக்கல்களையெல்லாம் நீ கடந்து விட்டாய். உனக்கு நல்ல நேரம் வந்துவிட்டது. நல்ல காலம் வந்துவிட்டது.
நல்லது மட்டுமே நடக்கப் போகிறது உன் வாழ்வில். இது நாள் வரை என் வாழ்க்கையில் இதுவெல்லாம் நடக்குமா, என் வாழ்க்கையில் மாற்றங்கள் நகருமா என்று நீ நினைத்து கொண்டிருந்த எல்லாம் உன் வாழ்வில் சுகமாகவே சுபமாகவே நடக்கப் போகிறது. உன் சாயப்பா உனக்காகவே கொடுக்கும் வாக்கு எப்பொழுதுமே பொய்யாகாது. என்னை முழுமையாக நம்பிக்கை வைத்த யாரும் வீண் போக மாட்டார்கள். நான் அவர்களை விட்டுவிடவும் மாட்டேன். என் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கிறாய் அல்லவா? அப்படி என்றால் தைரியமாக இரு, நான் இருக்கிறேன். என் அன்பு பிள்ளையே, வெற்றி என்பது எல்லோருக்கும் பொதுவானதுதான். சிலருக்கு சீக்கிரமாகவே கிடைத்துவிடும், வேறு சிலருக்கோ தாமதமாகும். ஆனால் கிடைத்தே தீரும். ஏனென்றால் வெற்றி என்பது எல்லோருக்குமே பொதுவானதுதான். கிடைக்கும், நம்பிக்கையோடு கிடைக்கும் என்று விடாமுயற்சி செய்து கொண்டே இருந்தால், தம் நம்பிக்கையோடு இருந்தாலே போதும். இன்றல்ல என்றாவது ஒரு நாள் வெற்றி நம்மை வந்து சேரும். எல்லோருக்குமே அந்த வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். ஒரு சமயம் ஒரு எறும்பும் பறவையும் தங்களுக்குள் ஒரு பந்தயம் வைத்து கொண்டன. யார் முதலில் சென்று வானுயர்ந்த மலையை தொடுவது என்பதுதான் இருவரின் பந்தயம். பறவை எறும்பை பார்த்து மிக ஏளனமாக சிரித்துவிட்டு மலையை நோக்கி பறக்கத் துவங்கியது. வெகு சீக்கிரத்திலேயே பறவை மலையின் உச்சியை தொட்டும் விட்டது. மலை உச்சிக்கு சென்ற பறவை மேலிருந்து கீழே இருக்கும் எறும்பை தேடியது. அப்போது எறும்பு மலையடிவாரத்திலிருந்து பாதி தூரத்தை கூட தொடவே இல்லை. எறும்பை பார்த்து பறவை கூறியது, எனக்கு முதலிலேயே தெரியும், வெற்றி எனக்குத்தான் என்று கூறியது. பறவையிடம் ஒரு சிறு எறும்பு போட்டியிடலாமா? நீ என்னோடு போட்டி போடுவதற்கு தகுதியானவர் தானா என்பதை முதலில் சிந்தித்து பார்த்தாயா என்று கேட்டது. எறும்பை பார்த்து கேலியும் செய்தது பறவை. கேலி செய்து நகைத்ததும் விட்டது பறவை. வெகு நாட்கள் கழித்து எறும்பின் விடாமுயற்சியால் ஒரு நாள் எறும்பு அந்த மலையின் உச்சியை சென்றும் அடைந்தது. அப்போது அந்த பக்கமாக மலையை கடந்து சென்ற பறவை மலை உச்சியில் இருக்கும் எறும்பை மிக ஆச்சரியமாக பார்த்தது. அப்போது பறவையை பார்த்து எறும்பு கூறியது, பறவையே, வெற்றி என்பது எல்லோருக்கும் பொதுவானதுதான். சிலருக்கு சீக்கிரமாகவே கிடைத்துவிடும், வேறு சிலருக்கோ தாமதமாக கிடைத்தாலும் சந்தோஷமாக அதை பெற்றுக்கொள்ளும்படிதான் கிடைக்கும் என்று கூறியது அந்த எறும்பு. விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் இருந்தாலே போதும், வெற்றி ஒரு நாள் எல்லாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் என்று சந்தோஷமாக அந்த எறும்பு கூறியதை கேட்ட பறவை தலை குனிந்தது. நாமும் நம் வாழ்க்கையில் எப்பொழுதும் தன்னம்பிக்கையோடும் விடாமுயற்சியோடும் நம்மளுடைய பயணத்தை தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். நம்பிக்கையோடு நாம் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் நமக்கான வெற்றி அடியாக இருக்கும்படி இறைவன் பார்த்து கொள்வார். நிச்சயமாக வெற்றியை நம்பசம் ஆக்குவார். வெற்றி என்பது எல்லோருக்கும் பொதுவானதுதான். இன்று கிடைக்கவில்லை என்றால் மற்றொரு நாள் நிச்சயமாக வெற்றி நம்மை வந்து சேரும் என்ற நம்பிக்கையுடனும் தன்னம்பிக்கையுடனும் விடாமுயற்சியோடும் பயணத்தை மேற்கொண்டே இருக்க வேண்டும். போராடிக்கொண்டே இருக்க வேண்டும். வெற்றியை சுலபமாக அடையலாம். வாழ்க்கையை மிக ஆனந்தமாக வாழ்ந்தே காட்டிவிடலாம். மகிழ்ச்சியான தருணம் ஆரம்பமாக போகிறது. வாழ்வின் நீ உச்சத்தை தொடும் நேரமும் ஆரம்பமாக போகிறது. நாளை விடியலில் நம்பிக்கையோடு கண்களை மூடிக்கொண்டு 2 நிமிடம் கேள். உன் வாழ்வில் பல மாற்றங்கள் நிகழப்போவதை கண்கூடாக உணர்வாய். உன்னுடைய காலம் வரும் வரை பொறுத்திரு. உன்னை வேண்டாம் என்று உதறி தள்ளியவர்கள் நீதான் வேண்டும் என்று உன்னை தேடி வரும் வரை பொறுத்திரு. ஊமையாக காத்திரு. உன்னை உதாசீனப்படுத்தினவர்கள் உற்சாகமாக எப்படி இருக்கிறார்கள் என்பதை ரசித்து கொண்டே இரு. உன் காலம் வரும்பொழுது அவர்களுக்கான பதிலை நீயே சொல்லலாம். மிக ஆனந்தமாக
எல்லார் வாழ்க்கையிலும் மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டேதான் இருக்கும். நல்லதையே நினைத்தால் நல்லது மட்டுமே வாழ்வில் நடக்கும். கடிகாரம் சொல்லிக்கொண்டே ஓடியது. ஓடுவது நான் மட்டுமல்ல, உன் வாழ்க்கையும் சேர்ந்து உன்னோடு ஓடிக்கொண்டே இருக்கிறது என்று சொன்னது. வாழ்க்கை சொன்னது, வாழ்க்கை ஒரு முறைதான். அந்த ஒரு முறை வாழும் வாழ்க்கையை சந்தோஷமாக அனுபவித்து வாழ கற்றுக்கொள் என்று வாழ்க்கை சொன்னது. தன்னம்பிக்கை சொன்னது, எப்பொழுதும் நான் உன்னுடனேயே இருப்பேன், எது நடந்தாலும் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் என்று தன்னம்பிக்கை சொன்னது. எல்லா வாசகங்களும் எல்லா வாக்கியங்களும் நம்மால் மிக தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். கடைசி வரை இறுதி வரை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் ஏனோ அதை ஏற்றுக்கொள்ள மனம்தான் இல்லாமல் இருக்கிறது. உனக்காக இருக்கும் பிரச்சனைகளும் சோதனைகளும் உன்னை அப்படி போட்டு குழப்பி உன்னை மனக்குழப்பத்தில் வைத்திருப்பதால் உன்னால் எதையுமே தாங்கிக் கொள்ள முடியாமல் ஏற்றுக்கொள்ள முடியாமல் மனம் தத்தளித்து கொண்டிருக்கிறது. மனதில் நிம்மதி இல்லை என்றால் எதையுமே உன்னால் திறம்பட செய்யவே முடியாது. இலக்கை மட்டுமே குறிக்கோளாக வைத்து உன் வாழ்க்கை பயணத்தில் நீ சென்று கொண்டே இரு. அப்படி இல்லை என்றால் வாழ்க்கை மிக சங்கடமாகவே முடிந்துவிடும். உன்னுடைய நிகழ்காலத்தில் உன் கவனத்தை செலுத்து. நீ அப்படி இருந்து பார், உன் எதிர்காலத்தை உன் காலமே உனக்கு பாதுகாப்பாக இருக்கும். உன் எதிர்காலத்தை உன் வாழ்க்கையே உனக்கு மாற்றியமைக்கும். நீ தன்னம்பிக்கையோடு இருந்தாலே போதும், எதிர்காலம் உனக்கு சாதகமாகவே எப்பொழுதுமே முடியும். என்ன போராட்டம் நடத்தினாலும் இன்றைய பொழுது நாளை வரவே வராது. எனவே சந்தோஷமாக இந்த நாளை இந்த நிமிடத்தை சந்தோஷமாக வாழ்ந்து பார். ஒவ்வொரு நாளும் புதியதாகவே உனக்கு தெரியும். உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட பெரிய நல்ல மாற்றங்கள் எல்லாம் நீ அதிகம் நேசித்த ஒன்றை இழந்த பிறகே நடந்திருக்கும். ஒன்றை இழந்தால்தான் மற்றொன்றை பெற முடியும். இதுதான் வாழ்க்கையின் ரகசியமும் கூட. இதுவரை நடந்ததை யோசிப்பதை விட இனி எப்படி நடக்க வேண்டும், என்ன நடக்க வேண்டும், என்ன செய்தால் இப்படி நடக்கும் நம் வாழ்வில் என்று யோசிப்பவர்களே வாழ்க்கையை முழுமையாக வாழத் தெரிந்தவர்கள். வீசுகின்ற வாசனையை பொறுத்துதான் மலர்கள் மதிக்கப்படுகின்றது. அதே போல பேசுகின்ற வார்த்தைகளை பொறுத்துதான் மனிதர்களும் மதிக்கப்படுகிறார்கள். என் மீது முழுமையாக நம்பிக்கை வை. உன் வாழ்க்கை நிச்சயமாக உனக்கு நல்லதொரு எதிர்காலத்தை, நல்லதாக மாற்றங்களை கொடுத்தே தீரும். உன் மனம் குளிரும் மங்கள செய்தி உன்னை நிச்சயமாக தேடி வரும். விரைந்து வா, நான் உனக்காக எப்பொழுதுமே காத்து கொண்டே இருக்கிறேன். என்னுடைய கதவு எப்பொழுதும் உனக்காக திறந்தே இருக்கும். என்னுடைய தர்பாரில் நான் உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறேன். உன் மனம் சோதனை போராட்டங்கள் எல்லாம் தீர்ந்த பிறகாவது என்னை காண வருவாயா? நான் நிம்மதியாக இருக்கிறேன் என்று என்னிடம் வந்து கூறுவாயா? உன்னுடைய அந்த நல்ல செய்திக்காகத்தான் நானும் காத்து கொண்டிருக்கிறேன். மனதில் இருக்க குழப்பத்தை எல்லாம் விட்டுவிடு. உன் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து மாற்றங்களையும் எப்படி செய்ய வேண்டும் என்பதை தான் நான் சிந்தித்து கொண்டிருக்கிறேன். திட்டத்தை தீட்டிக் கொண்டிருக்கிறேன். என் திட்டப்படிதான் எல்லாம் உன் வாழ்வில் சுமமாக நடந்தது. இனியும் அப்படித்தான் நடக்கும். தேவையில்லாத பயத்தை உன் மனதில் ஏற்படுத்தி கொள்ளாதே. உனக்கு வரும் கஷ்டங்களும் துக்கங்களும் சோதனைகளும் உன்னை விட்டு விலக வெகு நேரம் ஆகாது. கன நொடி போதும். அனைத்தையும் மாற்றி காட்டும் வல்லமை உன் அப்பாவிடம் இருக்கிறது. ஒவ்வொரு காயங்களும் கஷ்டங்களும் பல அனுபவங்களை தரவே தருகிறது. சில முகங்களை அடையாளம் காட்டுகிறது. யார் நல்லவர்கள், யார் தீயவர்கள், யார் நடித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை மிக தெளிவாக அடையாளம் காட்டுகிறது. உன்னை மாற்றிக்கொள்ள வழியும் செய்கிறது அந்த அடையாளமே. உனது பலவீனம் புரிய செய்கிறது உனக்கு. வரவேற்க கற்றுக்கொள் துன்பங்களையும் வேதனைகளையும். அது புதிய புதிய பாடத்தை கற்றுத்தரும் அல்லவா? எனவே எப்பொழுதும் உனக்கு வரும் துன்பங்களையும் வேதனைகளையும் வரவேற்க கற்றுக்கொள். ஓடி சென்ற வெற்றி, உன்னை விட்டு விலகின வெற்றி மீண்டும் உன்னை நோக்கி வரும். நிச்சயமாக
வாழ்க்கை என்ற ஓட்டப்பந்தயத்தில் காலத்தை வென்றவர்கள் சரித்திரத்திலேயே இல்லை. காலத்தை வென்றவர்கள் யாருமே இதுவரை இல்லவே இல்லை. மாறாக காலத்தை உன் நண்பனாக தேர்ந்தெடுத்துப் பார். காலம் அதிர்ஷ்டத்தை உனக்கு விட்டுக் கொடுக்கும். அதிர்ஷ்டம் உன் வாழ்வில் செல்வ செழிப்பை அள்ளி அள்ளி கொடுக்கும். ஏன் அப்படியே மனதை போட்டு குழம்பிக் கொண்டிருக்கிறாய்? உன்னை யார் ஏளனமாக பார்க்கிறார்களோ, உன்னை வேண்டாம் யார் என்று உதறி ஒதுக்குகிறார்களோ அவர்களிடம் சற்று ஒதுங்கியே இரு. உன் மனதை அவர்கள் புரிந்து கொண்டு உன்னை நோக்கி வரும் நேரம் வெகு சீக்கிரமாக மாறும். எல்லாமே உனக்கு சாதகமாக மாறும் தருவாயில்தான் நீ இருந்து கொண்டிருக்கிறாய். நினைத்ததை முடிந்ததை நினைத்து நினைத்து வருந்துவதாலோ வேதனைப்படுவதாலோ கண்ணீர் சிந்துவதாலோ எதுவுமே இங்கு மாறப்போவதே இல்லை. எப்பொழுதும் மற்றவர்கள் வாழ்க்கையோடு உன் வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்காதே. மற்றவர்களை எதிர்பார்த்தும் உன் வாழ்க்கையை வாழ நினைக்காதே. நீ மற்றவர்களோடு உன்னை ஒப்பிட்டு பார்த்தால் உன் வாழ்க்கை குறைவாகத்தான் உனக்கு தெரியும். உன் வாழ்க்கையை மட்டும் தனியாக வைத்துப்பார். உன் வாழ்வு மிக பிரகாசமாகவே உன் கண்களுக்கு தெரியும்.